யூனி யூனி சாரா எங்க யூனி? சாராவை காணோம். மீரா, சாரா வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருக்கா. அவள் இன்னைக்கு வரத்துக்கு ஈவினிங் ஆகும்னு சொன்னான். நம்ம 2 பேர் தான். அவள் தங்கச்சி அங்கே இருக்கிறா, குட்டியாள். உனக்கு குட்டியாளை தெரியும்ல மீரா? அந்த வாள் தானே, அந்த வாளை நல்லா தெரியும் எனக்கு. எங்க அவளை கூப்பிடு. குட்டியாளு, குட்டியாளு, உன்னை மீரா அக்கா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. யூனியக்கா, என்னக்கா என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம் குட்டியாளு, நான் கூப்பிடல, மீராக்கா கூப்பிட்டாங்க, அதான் உன்னை நான் கூப்பிட்டேன். ஏய் மீராக்காவா? ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. மீராக்கா, மீராக்கா எப்படிக்கா இருக்கீங்க? குட்டியாளு நல்லா இருக்கேன். குட்டியாளு நீ எப்படி இருக்கிற? உன்னை பார்க்க தான் நான் வந்தேனே. எங்கே உங்கள் அக்கா சாரா எங்க? சாரா அவள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டாக்கா. நான் மட்டும்தான் இருக்கேன். நானும் யூனியக்கா மட்டும்தான் இருக்கிறோம். நேற்று நீங்கள் வந்திருக்கலாம்க்கா. நேற்று நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுக்கா. ஓ அப்படியா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேனே. மீராக்கா, உங்கள் ஞாபகமே எனக்கு இல்லைக்கா. இல்லைன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருப்பேன்க்கா. ஓகே ஓகே குட்டியாளு, உனக்கு ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்குறியா? வாவ் சூப்பர்க்கா. என்னக்கா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? மீராக்கானா? மீராக்கா தான். அது ஒன்றும் இல்லை குட்டியாளு. வரும்போது வாட்டர் பால்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்மால் ஸ்மால் கலர் பால்ஸ் இருக்கும். அதில் தண்ணியில் போட்டேன்னா அது கொஞ்சம் பெருசாக வரும். பார்க்க கோழி குண்டு மாதிரி அழகாக இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அதுவாக்கா? அது நல்லா ஜாலியாக இருக்கும்க்கா. நான் முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி விளாண்டேங்க்கா. ஓகே குட்டியாளு, அது கிறிஸ்மஸ் இப்போ வருது இல்லை? ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு டெக்கரேஷனுக்காக அது வாங்கினேன். சரி இந்தா நீ எடுத்துக்கோ. அது வந்து என் ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கேன். இதை பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி தர்றேன். எங்கே இருக்குது? அதோ இருக்குது பாரு. இது நல்லா தண்ணியில் போட்டோன்னா நல்லா அழகாக கோழி குண்டு மாதிரி வரும். இதோ பாரு, இதுதான் அது. வாவ் சூப்பர்க்கா. இந்த பால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. ஓகேக்கா, இது இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம்க்கா. ஓகே குட்டியாளு, கண்டிப்பாக இது இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். யூனி நீ ஃப்ரீயாக இருக்கியா? மீரா, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன் மீரா. சாரா வந்தால் ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி அந்த வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, அதேமாரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும்ல. ஆமாப்பா, சாரா வந்தாலும் செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும். சரி ஓகே, நம்ம 3 பேரும் அதை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே மீரா, நான் போயிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பவுல் இருந்தால் எடுத்துகிட்டு வரேன். ஓகே யூனி, நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் லேப்டாப்பையும் அந்த டேபிளில் வச்சிரு, ஓகேவா? வாவ் அழகாக இருக்கு யூனி. லேப்டாப்பில் பெயிண்ட் பண்ணியிருக்கியா? செம்மையாக இருக்குது, செம்ம நேச்சுரலாக இருக்குது யூனி நீ பண்ணது. ஓகே யூனி, நம்ம 2 பேர் லேப்டாப்பையும் நான் வச்சுட்டேன். நீ போயிட்டு பவுல் இருந்தால் எடுத்துகிட்டு வரியா? நாம் தண்ணி ஊற்றி பண்ணி பார்க்கலாம். ஓகே மீரா, நான் கண்டிப்பாக போய் பவுல் இருந்தால் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். கிளாஸ் பவுல் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். நான் போய் பார்த்து கிளாஸ் பவுல் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வரேன். மீரா, இந்த கிளாஸ் தான் கிடச்சிச்சு மீரா. இது ஓகேவா? பவுல் மாதிரி கிடைக்கல, கட்டமாக கிடச்சிருக்கு. பட் இது இந்த கிளாஸ் தான், நல்லா இருக்கா? ஓகே யூனி, இதுவே ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது, ஓகேவா? வாவ் யூனி அக்கா, செம்மையாக இருக்குக்கா. நான் பவுலுன்னு நினச்சேன், பட் இது கட்டமாக நல்லா அழகாக இருக்குக்கா. சூப்பராக இருக்குது. நீச்சல் மாதிரி ஜாலியாக குளிக்கலாம் மாட்டேக்கா, அவ்வளோ சூப்பராக இருக்குக்கா. குட்டியாளு, முதல்ல அங்கேருந்து இறங்கு. அங்கே தண்ணி ஊற்ற போகிறேன், அங்கேருந்து இறங்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பாலை வந்து இதில் கொட்டி பார்ப்போம். என்ன வரல? ஓகே ஓகே, இங்கே ஒரு குச்சி இருக்குது, இந்த குச்சியை வச்சு குத்தி பார்ப்போம். ஓகே, கொட்டி பார்ப்போம். வாவ் அவ்வளோ அழகாக இருக்குது. பால்ஸ் நல்லா அழகாக தான் இருக்குது. அது பால் நல்லா தண்ணியிலேருந்து ஊறி அழகாக வரும்.
வாவ் யூனி அக்கா, எல்லா பால்ஸும் கொட்டுங்கக்கா. எல்லாத்தையும் கொட்டிட்டீங்களா? வாவ் செம்மையாக இருக்குக்கா. இதில் பாருங்களேன், ரெட் கலர், எல்லோ கலர், பர்பிள் கலர், க்ரீன் கலர்லாம் இருக்குது. செம்மையாக இருக்க மாட்டேக்க. ஆமாம் குட்டியால், இதில் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கலருமே செம்மையாக இருக்கும். இது நல்லா ஊறின உடனே கோழி குண்டு மாதிரி வரும், நம்ம பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல? ஓகே ஓகே, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மல்டி கலர்ஸாக இருக்குது. ஆமாம் யூனி, செம்மையாக இருக்குது யூனி. இப்போ விட பால்ஸ் கொஞ்சம் கோழி குண்டு சைஸ்க்கு வரும்போது செம்ம அழகாக இருக்கும். நான் இதை வச்சுட்டு அழகாக டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் வச்சுருக்கலாம், ரூமுக்கெல்லாம். அதை வச்சு அதுக்குள்ளே லைட் வச்சோன்னு வச்சுக்கோ, வேறு லெவல், பயங்கரமாக இருக்கும். சரி சரி குட்டியால், இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம வேறு ஏதாவது டாபிக் பேசிகிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஓகேக்கா. யூனி அக்கா, 3/4 மணி நேரம் ஆச்சுக்கா. நம்ம பார்க்கலாமா பால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு? இரு குட்டியால், நான் வந்து மீரா கிட்ட கேட்டு சொல்கிறேன். பார்க்கலாம் யூனி, 3/4 மணி நேரம் ஆச்சுல, நேரம் சைஸ் வந்திருக்கும், பார்க்கலாம். குட்டியால் ஹாப்பியா? பார்க்கலாமா? ஓகேக்கா. வாவ், அழகாக வந்திருக்குது. பால்ஸ் மாதிரி அழகாக வந்தது. கடுகு சைஸில் போட்டோம், இப்போ பால் மாதிரி வந்திருக்கே. வாவ் சூப்பர். ஆமாம் குட்டியால், செம்மையாக வந்திருக்கு. சின்னதாக போட்டோம், இப்போ ஓரளவுக்கு பால் மாதிரி வந்திருக்குல்ல. இது எடுத்து பார்க்குறேன். வாவ் செம்மையாக இருக்கு பாரு, அப்படியே டைமண்ட் மாதிரி மின்னுது. செம்ம. ஓகே, வேறு கலர் எடுத்து பார்ப்போம். வாவ் யூனி, செம்மையாக வந்திருக்கு யூனி. இங்கே பாரு, நான் எடுத்து காட்டுறேன் பாரு. வாவ், பால்ஸ் மாதிரி அழகாக இருக்குது பாரு. கோழி குண்டு மாதிரி இருக்குது, டைமண்ட் மாதிரியும் மின்னுது பாரு. செம்மையாக இருக்குது. இங்கே பாரு, ஒரு ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர், செம்மையாக இருக்குல்ல? ஓகே, நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த பால்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகேக்கா. மீராக்கா, செம்ம சூப்பராக வந்திருக்குக்கா. யூனி, நான் அந்த வானல் எடுத்திருக்கேன். நீ இதில் அள்ளி அள்ளி போடு, ஓகேவா? ஓகே மீரா. செம்மையாக இருக்கு பாரு, எல்லா கலருமே செம்மையாக வந்திருக்கு பாரு, வேற லெவல். ஆமாப்பா, செம்மையாக வந்திருக்கு. இதில் பாரு, ஒரு ஒயிட் இருக்கு, செம்மையாக இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். செம்மையாக இருக்கு. யூனியக்கா, செம்மையாக இருக்குக்கா, வேற லெவல்க்கா. அங்கே பாருங்கக்கா, ஒரு ஒயிட் இருக்கு, ஒயிட்டை மட்டும் எடுங்களேன். ஓ செம்மையாக இருக்குக்கா, வெறும் ஒயிட்டாக இருக்கு. அக்கா, அந்த ப்ளூ மட்டும் எடுங்களேன். ப்ளூ செம்ம, அப்படியே அழகாக ஜெல்லி மாதிரி இருக்குக்கா, சூப்பராக இருக்குக்கா. ஓகேக்கா, எல்லாத்தையும் அள்ளி போட்டுருங்க. இது என் ஃபேவரட் வந்து ப்ளூ கலர் தான்க்கா, செம்மையாக இருக்கு. ஓகே. வாவ், செம்மையாக இட்லி மாதிரி 5 மாதிரி இருந்திருக்குக்கா. ஐயோ, ஒன்று வந்துச்சுடா. மரம் யூனி, எவ்வளோ அழகாக இருக்குது, கோழி குண்டு மாதிரி இருக்குல்ல? அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாரு, வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக அப்படியே டைமண்ட் மாதிரி மின்னுதில்ல? ஆமாம் மீரா, செம்மையாக இருக்குது மீரா. நான் கூட சும்மா நினச்சேன், ஆனால் இது செம்மையாக இருக்குது. இது செம்ம டைம் பாஸாக இருக்கு. மீரா, இது இப்போ என்ன பண்ணுறது? யூனி, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் போட்டோம்ல, அந்த கிளாஸை வந்து நல்லா தொடச்சிட்டு, தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு, இந்த பால்ஸையும் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு போட்டோன்னா செம்மையாக இருக்கும், ஓகேவா? ஓகே மீரா, நான் அதே பண்ணுறேன் மீரா. ஓகே, ஒரு துண்டு எடுத்து இந்த பால்ஸ் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதில் போடுறேன், ஓகேவா? மீரா, அந்த கிளாஸை தொடச்சிட்டேன் மீரா. அதை பார் மீரா, தண்ணி இல்லாமல் எல்லாமே சுத்தமாக தொடச்சிட்டேன். இப்போ இந்த பாலில் வந்து நம்ம போட்டுடலாம், ஓகேவா? இந்த பாலையும் தொடச்சிட்டு அதில் போடலாம். ஓகே யூனி, சூப்பர் யூனி. அக்கா, யூனி அக்கா, செம்மையாக இருக்குக்கா. நான் துடைக்கிறேன்க்கா, ப்ளீஸ்க்கா, ஆசையாக இருக்குக்கா, நான் துடைக்கிறேன்க்கா. ஓகே, நீயே தொட குட்டியால். இந்த துண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இப்போ இது பால்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த துண்டில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை அப்படியே வந்து இப்படி துடைச்சிடலாம்.
வாவ் செம்மையாக இருக்குக்கா, தொடும் போதே நல்ல ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குக்கா. வாவ். அக்கா யூனியக்கா நான் ஃபுல்லாக தொலைச்சிட்டேன்க்கா, அதில் போட்டுடுறேன். ஓகேவா, நான் பால் எல்லாத்தையும் சுத்தமாக நல்லா அழகாக தொடச்சிட்டேன். இதில் அள்ளி இதில் போட்டுடுறேன். வாவ் செம்மையாக இருக்குது பாருங்களேன். வாவ் சூப்பர் சூப்பர். யூனியக்கா வாவ் செம்மையாக போட்டேன் பாருங்கள், எல்லாமே அதில் போட்டேன். இன்னும் இந்த கொஞ்சம் இடத்துல பால் இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும்ல. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பால் ஆயிடுச்சுக்கா, செம்ம ஜாலியாக இருக்குக்கா. அக்கா அக்கா நான் அந்த பாக்ஸ்குள்ளே போய் நின்று பார்க்குறேன்க்கா. சரி ஒரே ஒரு வாட்டி போய் நின்று பாரு. சிக் 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 சிக். ஓ செம்மையாக இருக்கே டிஷ்கு டே. ஓ ஜெல்லி மாதிரி இருக்குது, சாஃப்டாக இருக்குது, பஞ்சு பஞ்சாக இருக்குது. குட்டியால் போதும், அந்த பால்ஸ் வந்து உடஞ்சிரும். ஓகேவா, குதிக்காத, சும்மா விளையாட்டுக்கு வச்சுக்கோ. ஓகேவா, செம்மையாக இருக்குது. இதில் பாரு ஒயிட் கலரில் அப்படியே ஒயிட் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அண்ட் தென் ப்ளூ கலர் பாரு எவ்வளோ அழகாக ப்ளூ கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்கு. மீரா இந்த கிளாஸ் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு மூடி இருக்கு மீரா, அது எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்க்கலாம் யூனி, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ தான் அந்த பால்ஸ்லாம் வந்து இறையாமல் இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். சரி நீ அதை எடுத்துட்டு வா, நம்ம போட்டு பார்க்கலாம். இதோ வச்சிருக்க மீரா, இதோ இருக்கு. ஓகே நீ போட்டு மூடி பார்ப்போம். எங்கடா மூட முடியல? மூடிட்டேன் மீடா. இங்கே பாரு இதுக்கு ஒரு ஹேண்டலும் இருக்குது, எடுத்து பார்ப்போமா? வா சூப்பராக இருக்குது, சூக்கேட்ஸ் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இதிலே இப்படி கேம் விளாட்லாம் மாட்டேக்க. யூனியக்கா கொஞ்சம் கொடுங்கக்கா, நான் எதுவும் தூக்கி பார்க்குறேன். வா சூப்பராக இருக்கே, பால்ஸ் மாதிரி இருக்குது, அழகாக சூக்கேஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அக்கா இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்களேன் யூனி அக்கா. எனக்கு ஒரு கேம் ஞாபகம் வருது, உங்களுக்கு வருதா? குட்டியால் எனக்கு நல்லா ஞாபகம் வருது, ஒரு பபுள்ஸ் கேம் தானே. எனக்கும் இந்த பாக்ஸ் போட்ட உடனே எனக்கு அந்த பபுள்ஸ் கேம் தான் ஞாபகம் வருது. ஆமாம் மீராக்கா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, அந்த பபுள்ஸ் கேம் தான். என்ன பபுள்ஸ் கேம், எனக்கு ஒன்றும் புரியலையே. யூனியக்கா நான் சொல்கிறேன் பாருங்கக்கா. இந்த பாருங்க, கேமில் டாக்கிங் டாம் கேமில் விளையாடும்போது இந்த பபுள்ஸ் வரும், அப்படியே இந்த எல்லோ கலர் அப்படி ஜாயின் பண்ணிட்டேன்னா டக் டக் டக்குன்னு வெடிச்சிரும். அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ஜாயின் பண்ணிட்டாலும் டக் டக் டக்குன்னு வெடிச்சிரும்ல, அந்த கேம்க்கா. அந்த கேமா? ஆமாப்பா, நீங்கள் சொன்னது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இதோ பாருறேன், அப்படியே இந்த எல்லோ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், அப்புறம் இந்த ஆரஞ்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த ரெட்டு எல்லாமே அப்படி தான் இருக்குல்ல, சூப்பர். ஓகே குட்டியால், இந்த உனக்கு இதான் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு, இதை வச்சு என்ஜாய் பண்ணிக்க. ஓகேவா? ஓகே மீராக்கா, தேங்க்யூக்கா. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நியூ சேனல் திருவிளையாடல். ஓகேவா, எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் கிட்ஸ், இதை வந்து நீங்கள் விளையாடக்கூடாது, எடுத்து வாயிலையும் வச்சுக்காதீங்க, இது சும்மா கேமுக்காக மட்டும்தான். ஓகேவா, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீராக்கா சொல்கிற மாதிரி இது சும்மா வந்து டெக்கரேஷன் அண்ட் அழகுக்காக தான், இதை வச்சு நீங்கள் யாரும் விளையாடாதீங்க. ஓகேவா, தேங்க்யூ, பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், உங்களை நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.